ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சிந்தைக்கு மூக்க கதையில குட்டி அப்படின்ற ஒரு இளைஞனோட கதையை பார்க்க போறோம். குட்டி அப்படின்னா இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. அந்த பாட்டு டக்குனு ஆகணும். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதவுல போயிடலாம். கோவப்படாதீங்க. ஒரு கிராமத்தில் குட்டி என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்பவும் சொல்லுவான், என் வாழ்க்கை சரியில்லை, என் நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு அடிக்கடி புலம்புவான். ஒரு நாள் ஒரு முதியோரை சந்தித்தா. அவரிடம் இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தா, என் நேரம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு. அந்த முதியோர் ஒன்று பண்ணாரு. நேராக ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அவர் ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு செவுத்துல ஒரு முகம்பாக்கும் கண்ணாடி இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்துச்சு, கண்ணாடி ஜன்னல். அந்த முதியவர் கேட்டார், இரண்டுமே கண்ணாடியால தான் செய்யப்பட்டது. ஆனா ஒண்ணுல நீ ஒன்ன பாக்குற, இன்னொன்னுல உலகத்தையே பாக்குற. ஏன்? குட்டி அமைதியா நின்னா. முதியவர் சொன்னார், கண்ணாடியில வெள்ளி பூச்சி இருக்கு, அதனால அதுல நீ மட்டும்தான் தெரியவ. அதே மாதிரி சுயநலம் சுய கருத்து அதிகமானா நமக்குள்ள நாமே தெரிவோம். ஆனா ஜன்னல் போல மற்றவர்களின் வாய்ப்பையும் பார்த்தா வாழ்க்கை பெரிதாகும். அந்த நாள் முதல் குட்டி ஏன் வாழ்க்கை சரியில்லை, ஏன் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பாம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் மத்தவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். அவனும் முயற்சி பண்ணி வெற்றி பெற ஆரம்பிச்சான். வாழ்க்கை மாறணும்னா கண்ணாடியை பார்த்து குறை சொல்லாதே, ஜன்னலை பார்த்து வாய்ப்புகளை தேடு. அதுக்காக பக்கத்து வீடு ஜன்னலாம் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. உதவுலுவோம், உதவாங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் போட்டு